guys, welcome back. எனக்கு நம்ம டுடே ட்ரெண்டிங் சேனல்ல இருந்து நமக்கு பிடிச்ச ஒரு டாபிக் தான், அதாவது வெட்டிங் அட்ராசிட்டிஸ். முட்டிவாக வந்துக்கிட்டே இருக்கேன். சரி வாங்க, இது ஒரு 9 minutes வீடியோ இருந்தாரு, டக்குன்னு பார்த்துட்டு போயிடலாம். மாப்பிள்ள போட்டோகிராஃபர்கிட்ட கண்ணை காட்டியிருப்பாரு, இதை அப்படியே கேப்சர் பண்ணி கொடுங்க சார். கட்டுப்படவே இல்ல. இல்ல, நல்ல ஒரு பெரிய திருப்பாச்சி அருவாலை எடுத்து மாப்பிள்ள கையை தவிர உள்ள வர்ற கை எல்லாத்தையும் சேர்த்தாப்புல ஒரு முடிச்சு போட்டா அவங்க மிச்சம் முடிச்சு போடுறாங்க. முத போடட்டு இருங்கல, கைக்கு பூரா மேக்கப் போட்டு வந்துட வேண்டியது. வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அடுத்த முடிச்சு. கொஞ்சம் இருங்க மேடம், அது ஈஸி வேலை. பதட்ட எனக்கு எரிச்சல் வருது தெரியுமா, அப்படியே வந்து மொச்சிடுறாங்க. அம்மா நீ எல்லாம் முடிச்சையும் போட்டு நான் ஒரு அருவாலோட இருப்பேன். யாரும் தேவையில்ல முடிச்சு போடுறேன், அதான் தேவையில்ல, இருந்தாலும் வருவாங்க. அருவாலோட இருப்பேன். முடிச்சு போடும்போது கை வந்துச்சு சதக்கு ஒரே வெட்டு. எங்க வர எல்லாம் அங்க அதான் பின்னுக்கு யாரும் வரக்கூடாது. அவனுக்கு போடும் அத ரெக்கார்டு பண்ணிருக்காங்க. கை எடுக்க கூடாதா? கையை வை, கை வை, கை எடுக்க. என்ன சார் புரியல சார், என்ன சார்? எதுக்கு ஒரு ஆசை. ஐயோ கமல் கட்டு வர வாங்கி மாப்பிள்ள தாலி கட்டும் போது கொஞ்சம் குளிச்சு கிழிச்சு டியோட்ரண்ட்ல அடிச்சு போறது இல்லையா? கைய தூக்குனாலே விழுந்துருச்சு. இது என்ன புதுசா இருக்கு? அதுக்கு என்ன பிரச்சனை? ஒருவேளை காலையில சாப்பிடாம காலையில இருந்துச்சு. என்ன என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. ஓ இதான் அழகுல மயங்கி விழுகிறதா? அங்க மாப்பிள்ள வாங்க, அப்பா திரும்பிடுவாரு பாருங்க. அப்பா ஐயர் பிரிச்சு விட வேண்டியது. அடிக்கிறாரு ஐயர். ஐயர் அடிக்கலாமா? அவருக்கு அவ்வளவு வேலை இருக்கு, அதுக்கு அடிப்பியா? இப்படி இருந்தா பின்ன அடிக்கிறவெல்லாம் வச்சுக்காதீங்க, சொல்லுங்க ஏதாவது. அவன் சட்டுப்பட்டு முடிச்சுட்டு வேலைக்கு போகணும், அடுத்த வேலைக்கு. என்னையில அடிச்சா திருப்பி அடிச்சிருவேன். நம்ம ஐயரை கூப்பிட வேணாம். ஆமா, அம்மா சொல்றாங்க நான் யூடியூப்ல மந்திரம் பல இருக்கேன்டா, நான் மந்திரம் சொல்றேன். என்ன சுவாகாக்கு என்ன உண்டோ அம்மா சொல்றாங்க, சுவாகாக்கு எவ்வளவோ அவ்வளவு கொடுக்க போதும். நான் தான் எடுத்து விட்டேன். இல்லங்க இது மண்டை ஃபுல்லா ஒரு மாதிரியா இருக்கு. ஓவரா மூவ்மென்ட் போடுறானே. கல்யாணலடைய மூஞ்சி ஸ்ட்ரைட் ஆயிடுச்சுலானே. எங்க அம்மா நம்ம சேர்த்து வைப்பாங்க. எங்க அம்மா இந்த ஒரு மூமெண்ட் வச்சு சாணியா சட்னியா இங்கவே அவன். எங்க அம்மா நம்ம சேர்த்து வைப்பாளா? எங்க அம்மா ஓவரா மூவ்மென்ட். அது யாருங்க பின்னாடி? அது மாறு வருஷத்துல வந்திருக்கேன். சாமியாரா இருந்து போட்டோகிராஃப் ஆனவரா இல்ல போட்டோகிராஃபரா இருந்து சாமியார் ஆனவரா? ஏன் வேலையை செய்யற போல பாட்டை அப்பயே மாலை போட்டுருக்கு. மாறு வருஷத்துல வந்து பால் இல்லன்னு வந்து என்னங்க இது? இதெல்லாம் என்னது? லைக்கா டோன்ட் லைக்கா?
எல்லாமே நல்லா இருக்கு. ஆனா ஓவரா தான் பண்றது. இன்னைக்கு நம்ம சமையல் அரங்குல சமையல் எக்ஸ்பர்ட் சரவணன் வந்திருக்காங்க. அவங்க இப்ப என்ன செய்ய போறாங்கன்னு பார்க்கலாம். இந்த சிச்சுவேஷனை நான் எப்படி சமாளிக்க போறேன் அது சரியா பாத்தீங்களாடா? அதுவே தெரியும். இந்த பிரியாணி அது அதுலயே சரி பண்ணிட்டீங்களே. சொல்லிட்டு போடுங்க. சொல்லிட்டீங்களா? போடுற மாதிரியா போட்டு போறீங்க? நீ ஒன்றா நான் எடுத்து இப்படி காட்டிக்கிட்டு அவன் முட்டையை தூக்கிட்டான். அறிவு இருக்கா உனக்கு? மடப்பல, முட்டாப்பல. சோத்த திங்கிறியா? சோத்த விட்டு லட்டிய திங்கிறியா? சோத்த தான் திங்கிறியா? சோத்த தானே திங்கிறியா? என்ன எப்படி திட்டுறீங்க? நடுவர் அவர்களே, மோர் குடித்தால் தெரியும், பீர் குடித்தால் தெரியும், தெரியாது நீருடன் ஓட்கா சேர்ந்து விடு. சாம்பு மௌன நர்ஸ் வெஜிடேரியன் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நீ தான் நிக்கிற. என்ன இவ்வளவு பெரிய மூக்குத்தி? ரொம்ப நல்லா இருக்குடா. இன்னும் கொண்டா போ. ஓடு 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 ஓடு. நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? உங்களுக்கு பூச்ச பாருங்க. வெக்கமா வருதே. பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேக. அதனால விட்டு போக. ஓ, சரியாவே சாப்பிட மாட்டேங்கிறீங்க. ரொம்ப நல்லா இருக்கும். ஐயோ, இதைத்தான் பார்த்தவங்களே. ஏண்டா பொண்ணு வீட்டில் ஒரு பேச்சுக்கு சொல்லியிருப்பாங்க, கேட்க மாப்பிள்ளை உங்களுக்கு நல்லா கவனிங்க, நல்லா மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்களுக்கு நல்ல பீஸா பார்த்து போடுங்கன்னு. பார்த்தே போடுறேன்னு கையில எடுத்து பாக்குறாரு, எது நல்ல பீஸ்ன்னு. அடியில சுக்கா மேல கறி குழம்பு மிதக்குது. என்னங்க இது இப்படி பண்றீங்க? எந்த கேட்டரிங் சர்வீஸ் நீங்க? புதுசா வந்திருக்க மாமா, நீயா தின்னு பாரியா? தின்னு பாருங்கடா, இல்லாட்டி எனக்கு பைத்தியமே புடிச்சிடும். இன்னொரு சப்பாத்திப்பா. இல்ல இல்ல வேணாம். வந்துட்டாங்க. அதான். கேமராவில் எது கடிக்கிறீங்க? சூப்பர்ல மாமா, எங்க இருந்தாலும் ஆசீர்வாதம் தள்ளி தெளிஞ்ச. ஆசீர்வாதம். நல்லா இருக்கு நல்லா இருக்கு. இதுக்கு இல்லையா சார் ஒரு ரெண்டு? இதுக்கு இல்லையா சார் ஒரு ரெண்டு? மனுஷனுக்கு எவ்வளவு ஐயோ இதுகளும் சரி பண்ணதே. என்னையா பண்றீங்க? என்னடா எனக்கு தேல்பூரி வேணுமா? அடினே இருப்பேன். எங்களை துரத்துறதுக்குன்னே வச்சிருக்காங்க. பைத்தியக்காரி கேமரா என்ன பண்றேன்னு பாரு. என்ன குருநாதா உங்களுக்கு புது ஐட்டம் அறிஞ்சிருக்காங்க? ஆஹா, இந்தோனேஷியன் கல்யாணம். என்னங்க வராது அகப்பியா. அவர் ஒரு புறா வச்சிருக்காரு கையில பாத்தீங்களா? கோழி, கருப்பு கோழி. ஹலோ, ஹம் டிவி சும்மாறா. கரியடி ஆயிரத்தும் சந்திரபதனும் பூமியிலே எழுத்தோர் தலைமுறைக்கு இதுதான் தர்ப்பணம், 19ஆம் தர்ப்பணம், 18ஆம் தர்ப்பணம், 17ஆம் தர்ப்பணம், 16ஆம் தர்ப்பணம், 15ஆம் தர்ப்பணம், 16ஆம் தர்ப்பணம், 13ஆம் தர்ப்பணம், 12ஆம் தர்ப்பணம்,
11ஆம் தர்ப்பணம் 10ஆம் தர்ப்பணம் ஜென்மம் தர்ப்பணம் ஜென்ம ஜென்மனி ஜென்மனி பச்சாந்தகா ஆனாந்தகா வித்யாந்தகா பாத்தியா சுக்லாபரணம் எத்தனை போயிட்டே இருக்கு வர்ணம் சசிவர்ணம் பஞ்சவர்ணம் பஞ்சவர்ணம் காப்பி வர்ணம் காப்பி வர்ணம் காப்பி வரணும் பஞ்ச வரணும். போட்டோ எடுக்கிறதா என்னம்மா? அப்படியே மிதக்கிறேன் அடேங்கப்பா எப்படி இருக்கும். உங்க வீட்டுல யாராவது லவ் பண்ணிட்டு பசங்க செத்துருவோம் பிடிச்சிருந்தா ஆச்சா ஊச்சாங்கிறாங்களா ஒரு டிக்கெட்டை போட்டு தாய்லாந்து கேட்டு விடுங்க. அவனே திரும்பி வரும்போது தங்க கம்பியாகி வருவானுங்க. ஒரு நினப்பு சரியில்லை. தாய்லாண்டா? அந்த டைப் நானு ஐடியா கொடுக்குறாங்க. எங்க தாய்லாந்துக்கு மசாஜுக்கு தான் போய் என்ன இப்ப கல்யாணம் பண்ணிட்டு இருக்கீங்க? என்னங்க எது முட்டாளா இப்ப பாருங்க. மாப்பிள்ளையோட சேர்த்து கட்டிட்டாங்க. ஹெலிகாப்டர்ல போறாங்க மாப்பிள்ளை போட்டு. சொந்தக்காரங்களும் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அந்த ஐயனை கூப்பிடு. அடி விடுறது. இதெல்லாம் என்னங்க விளையாட்டு? நான் எங்க போனாலும் என்கிட்ட கேட்கப்படுற பொதுவான கேள்வி, அப்புறம் அடுத்தது என்னப்பா உன்னோட கல்யாணம் தானே? கையில இருக்கிற ரகையெல்லாம் மொபைல்ல வச்சுக்கிட்டு ஏண்டி உயிரை வாங்குற மரியாதை ஓடி போகுது. மிஸ்டி சொல்லுது எங்க 97, 98, 99, 2000 இருக்கு. 92, 93 வரலையே. அவங்கள லிஸ்ட்ல இருந்து தூக்கிட்டாங்க. இனி வந்து எப்போன்னெல்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்க முடியாது. 90s கிட்லாம் சொல்ல முடியாது. இப்போ கல்யாணம் ஆகாத ஆக்களோட வயசு ஸ்டார்டிங் ஸ்டேஜே 97, 92, 93 எல்லாம் நடக்க பட அப்படின்னு கை கழுவிட்டாங்க சார். இனி நம்ம துக்கத்தை கேட்கறது கூட ஆள் இல்லை. ஸ்டார்டிங் ரேட்டு 97 தான். 92 கூட ஓகே. 90ல பிறந்தவங்கலாம் இன்னும் கொஞ்சம் பின்னுக்கு போயிடுவாங்க. இருக்காங்களா இந்த 90ல பிறந்தவங்க? தெரியல சொல்றேன். யாராவது இருக்குங்க நமக்கு. அதெல்லாம் இருக்க மாட்டாங்க சார். 91 வரைக்கும் நல்லா தான் இருந்தாங்க எல்லாரும். 92ல தான் வந்தாங்க. ஏன் சார் இப்படி? அப்போ நீ இந்த விளையாட்டுக்கும் சேர்த்துக்க மாட்டீங்க. வந்து கல்யாணம் ஆகலையேன்னு உங்க கூட சேர்ந்து புலம்பிட்டு இருந்தோம். இப்போ புலம்புறதுக்கு கூட ஏஜ் பாராயிருச்சு. புலம்புறதுக்கு கூட ஏஜ் பாராயுதா? ஏதோ அது கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலா இருக்கும். புலம்புறதுக்கு கூட 97 இருக்கணுங்கிறாங்க. புலம்புறதுக்கும் தகுதி இல்லாம ஆயிட்டோமே. 95 கூட இல்ல, 97 அதான் ஸ்டார்டிங். இப்ப சரி விடுங்க, உங்களை அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். பாய்.